இல்ல புரியல. சூப்பர் ஸ்டார் பட்டன்றது இங்க மக்களா பார்த்து கொடுக்கப்பட்டு ரசிகர்களா பார்த்து அவருக்கு நாங்க கொடுத்தது. ஹி இஸ் 100% ஃபிட் ஃபார் ஹிம். அதுக்கு முழு தகுதி அப்படியே இருக்கிறவர் அவர் மக்கள் தான். கொடுக்கட்டும். அவரு ரெண்டாவது 1000 விஷயத்த சொல்றாருல, எனக்கு நான் தான் போட்டி, என் பட்டத்துக்கு நான் தான் போட்டின்னு. அந்த அறிவு கூட இல்ல. நான் பார்த்து வளர்ந்த குழந்தைன்ட்டார். விஜய் எல்லாம் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டாரு. லால் சலாமோட ஆடியன்ஸ்ல விஜய் எல்லாம் ஒரு குழந்தை அப்படின்ட்டார். நான் தூக்கி வளர்த்தி பார்த்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போய் என் கூட கம்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சு விட்டார். சி நான் மறுபடியும் இதுதான் நான் சொல்றேன். சன் நியூஸ் வரைக்கும் போட்டானுங்க. சோழிநல்லூர் ரவியோட அறிக்கையை எடுத்து போட்டு விட்டாங்க. சன் நியூஸ் வரைக்கும் வந்துருச்சு. முன்னாடி புதிய தலைமுறையே எல்லா சேனலும் இப்ப வந்துருச்சுப்பா. எல்லா மீட்டிங்கும் அவங்களோட வச்சு பாத்துக்கலாம். எல்லா இன்னும் சொல்றேன், இன்னும் சந்தான அண்ணெல்லாம் இன்னும் அறிக்கை விடல. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரஜினி ரசிகர்களும் அறிக்கை விட ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை விழும். ஒண்ணு ரியாஸ் அகமது வழியா வரும், இல்லைன்னா வேற வழியா வரும், இல்லைன்னா தலைவன்கிட்ட நேரடியா வரும். நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ வரும்போதோ தலைவன்கிட்ட மைக்க நீட்டி, சார் இந்த மாதிரி ஆதவர்ஜனா பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாப்புலன்னா சிம்பிளா தலைவர் வந்து சிரிச்சுட்டே நோ கமெண்ட்ஸ் போவாரு. இல்லைன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, நான் தான் அறிக்கையில ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அவன் சொன்னதுக்கெல்லாம் இங்க தலைவன் பதில் சொல்லணும்னு அவசியம் மாதிரியே கிடையாது. அவர் ரேஞ்சுக்கு அவர் அமைதியா இருந்தாலும் போதும். இவன் ரேஞ்சுக்கெல்லாம், இந்த சல்லி பைய, இந்த லாட்ரி பைய ரேஞ்சுக்கெல்லாம் ரஜினி ரசிகனே போதும். நான் மறுபடியும் சொல்றேன், அவரு அமைதியா தான் இருப்பாரு. அவருக்காக நான் என் லைஃப்ல அமைதியா இருப்போம். ஆனா அவரை மாதிரி எவனா பேசினா, அது விஜயா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எங்க அப்பனாவே இருந்தாலும் நான் கேள்வி வைப்பேன். எந்த நாயா இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன். அதுதான் ஒவ்வொரு தலைவர் ரசிகர்கிட்டையும் இருக்கணும். சும்மா அந்த நாய்க வந்துட்டு போற போக்குல ஒரு 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 நாட்டுக்கு இதென்ன சயின்டிஸ்டா? இதுக்கு முன்னாடி பூரா நாட்டு கொள்கைகளையும் இல்லாட்டி சயின்டிஸ்ட் முடியும் நாட்டை வளர்த்து வச்சு இன்னைக்கு அரசியல், புதுசா அரசியல் மூலியமா நாட்டை வளர வைக்க. நாய் இல்ல, ஒட்டுச்சந்தில லாட்டரி விட்ட நாய் அவன் பேசுறானா? அந்த நாய் பொண்ணு இன்னும் எத்தனை பேருக்கு தெரியாது? 2014 லிங்கா படம் இஷ்யூ வந்தப்போ ஒரு நாய் கேஸ் கொடுக்கல. அந்த நாய் தான் அந்த தொகுதியில நிக்குது. இன்னைக்கு இந்த மேட்டர் எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த தனஞ்சயன்றவர் முட்டு கொடுத்த தீதும் நன்று பிற தர வாரா மைக் அடிச்சது இஷ்டத்துக்கு கொஞ்சம் பேர் பேசி எல்லாம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குது. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இதுல விஜய் ஃபேன் எவ்வளவு வேணா இருக்கட்டும், 1000 பேர் வரட்டும், 10,000 பேர் வரட்டும், விஜய் யார் யார்ட்டு கூட என்ன பழக்கம் வச்சு வரமாட்டானுங்க. நீங்க வேறங்க, அவனுக்கு வரமாட்டானுங்க. என்ன பேசிட்டு என்ன இது பண்றான் எவிடன்ஸோட நான் தர ரெடியா இருக்கேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு இல்லைங்க, அவனுங்க வரமாட்டானுங்க. அதுவும் இந்த ஸ்பேஸுக்கு சத்தியமா வரமாட்டான். வேற எந்த ஸ்பேஸ்ல வேணாலும் உட்காந்து உருட்டிட்டு போயிடுவானுங்க. எவனா இழிச்சவன் எவனா ஸ்பேஸ் போட்டானுங்கன்னா அவனுங்க ஸ்பேஸ்ல உட்காந்துகிட்டு 2-3 விஜய் ஃபேன்ஸ் ஏறி உருட்டிட்டு ஓடிடுவாங்க. இல்ல இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், ரஜினி ரசிகன் ஸ்பேஸ்ல உட்காந்து ரஜினி அவன் பேசிட்டு போட்டு அவன் ஆம்பளையா இருந்தா பேசிட்டு காட்டிட்டோம், ரஜினிய தொட்டு காட்டிட்டோம். ஒரு மேட்ரு ஒண்ணு படிச்சிருக்கேன், ஒரு ட்வீட் ஒண்ணு. தலைவன் ஒரு சினிமாக்காரனா இருந்தேன், நான் ஓப்பனாவே பேசுறேன் ஜென்ரலா. அப்படின்னா நீ உன் ரசிகன் பேசணும், அது 1 to 1 அங்கதான் இருக்கணும். அது வெளியே மக்களுக்கு, அது பப்ளிக் கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அதை பத்தி வெளியே இருக்கக்கூடாது. நீங்க அதே வந்து பப்ளிக் பொதுத்தளமான அரசியல்ல வந்துட்டீங்கன்னா நீ ஒரு ரசிகர் மொத்தம் எல்லாரும் பேசுவாங்க. நீ அங்க உட்காந்துட்டு உன் ரசிகர்கள் உன் தொண்டர்கள்ட்ட மட்டும் மீட்டிங் வச்சுட்டீங்கன்னா பேசிட்டு அதுக்குள்ள பேசிட்டு இருக்கப்ப மற்ற பப்ளிக்ல திட்டிட்டு இருந்தீங்கன்னா அது பொட்டத்தனம். பப்ளிக்ட பேசு, மீடியாட்ட பேசு. மைக்கு வருது இல்ல, ஓடணில 40 பேர்த்து கொண்டு ஒண்ணு இல்ல, ஆம்பளையாட்ட பேசு, தவறு நடந்துச்சு, இதுல என்னன்னாலும் பேஸ் பண்ண தயார். என்னோட வாழ்க்கை சினிமா அரசியல் நீ பேசல, உச்சங்கிறீல, விட்டு தண்ணுங்கிறீல, இந்த விட்டு தந்தனால இதை நான் பேஸ் பண்ண, இந்த 41 பேர் கொண்டதுல எனக்கு என்ன சூழ்ச்சி நடந்தாலும் நான் பேஸ் பண்ண தயார்னு நீ அன்னைக்கு திரும்பி கரூரும் இதுல வந்து திருச்சி ஏர்போர்ட்ல பேசினா அன்னைக்கு நான் ஓட்டு போட்டிருப்பேன்டா. ஓடுறா எத்தனை பேருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணேன். இப்ப வந்து அவரு இப்ப அந்த நீங்க போட்டோ போட்டுருக்கீங்க, வீடியோ கூட அனுப்புறேன். அந்த தூய்மை பணியாளருக்கு 5,000 என் கையில காசு கொடுத்துருக்கேன் அவர் மூலியமா. தலைவர் போறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் மீட் பண்ணி அவங்களை பார்த்து எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் உங்களுக்கு இன்னொன்னு தெரியாது, இன்னொன்னு வந்து இவரு கேப்டன் கிரிக்கெட் ஒருத்தர் சுத்துறாருல, கிரிக்கெட் கேப்டன் ஒருத்தர் பேசுறதாலன்னா வேற ஒருத்தர், அவர் மூலியமாவும் தலைவர் பேர் சொல்லாம சரி பண்றாங்க. ஏன்னா தலைவர் பேர் சொன்னா அது ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் இதனாலயா நீங்க விட்டு இருக்கீங்களா, சரி நல்லது பண்றது கூட நீங்க அங்க வருவீங்களா இருக்கிறதுக்கு?
ஓகே எங்க ஒரு நிமிஷம். போனாலும் ஒரு நேரம் பேசுங்க பேசுங்க. நீங்க எப்போ வந்தாலும் தெரியுமா இது இவரு தொலைச்சிருவேன். தனஞ்சயன் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், தனஞ்சயன் எல்லாம் திடீர்னு அறிவுகண் வந்துருச்சு அவருக்கு. தீதும் நன்றும் பிறதர வாரா, மைக் கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கு கொஞ்சம் பேர் பேசி, கொஞ்சம் பேர்களை பேசி எல்லா பெரிய மனுஷங்களையும் அவங்களுக்கு பிடிச்சவர்களையும் பகையாளியா மாத்திக்கிட்டு வராங்க. அட் திஸ் ரேட் விளங்கிடும். இது எல்லாருக்கும் தெரியுது. நான் மறுபடியும் சொல்றேன், இது பிளான் பண்ணி நடக்குதா, இல்ல இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியலா பேசினா நம்மள அட்டென்ஷனா நம்மளை எதிர்த்து பார்ப்பாங்க, அது மூலமா நமக்கு ஏதோ கெயின் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்களா? ஆஃப்லைன்ல எல்லாம் இதை விட இன்னும் மோசமா இருப்பானுங்க ரஜினி ரசிகர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், முன்னையாவது ரஜினி ரசிகர் மன்றத்துலதான் ரஜினி ரசிகன் இருந்தான், ரஜினி மக்கள் மன்றத்துலதான் ரஜினி ரசிகன் இருந்தான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தேவைப்படுறவங்க வேண்டியப்பட்டவங்க எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துங்கன்னு தலைவரே சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல போது அவன் எல்லா கட்சியிலும் இருக்கிறான். எல்லா கட்சியிலும் இருக்கிறான். கிட்டத்தட்ட பழைய ஃபார்ம்ல தான் உள்ள வந்து நிக்கிறான். எல்லா கட்சியிலும் இருப்பான் ரஜினி ரசிகன். நீ ரஜினியை தொட்டினா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ ஒன்று இருக்கும். ஒண்ணு இருக்குங்க. இது என்னன்னா, ஒவ்வொரு எந்த கட்சியில என்ன டிபார்ட்மெண்ட் அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க, இல்ல தனியார் எந்த இடத்துல ஐஜி, நான் எஸ்பி ஆபீஸ் முதற்கொண்டு இருக்கிறாங்க, ஏடிஎஸ்பி முதற்கொண்டு இருக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள். ரஜினி ரசிகரா இருந்து லிங்கா படத்தோட இந்த படம் பாபா, இந்த லிங்கா, இந்த மாதிரியான படங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ண நபர் இன்னைக்கு ஏடிஎஸ்பியா இருக்கிறாரு. ஆமா, அவரு நான் ஒரு அந்த இருக்கு ஆக்சுவலி. ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் 4 இயர்ஸ் பிஃபோர் தந்திட்டு நியூஸாவே வந்துச்சு. அது அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நெருப்பை தொட்டா சுடுன்னு ஏற்கனவே பல பேர் தொட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அரசியல் மட்டும் பண்ணணும். தேவையில்லாம நெருப்பை உட்காந்து தொட்டா அப்புறம் குத்துதே, குடையுதே, வலிக்குதே, கப்புதேன்னு கதறக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், என் தலைவன் நினைச்சா ஒரே ஒரு இன்டர்வியூ ஜஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நின்று விஜய் அரசெல்லாம் வேலைக்கு ஆகாது, மனசாட்சி இல்லாதவன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஒத்தா நீ என்ன கதியாவரன் மட்டும் பாரு. டிவிக்கு தமிழ்நாட்டில் நீ என்ன கதியாவரன் மட்டும் பாரு. இந்த பெருசா பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஒரு பிரஸ் மீட் பிரஸ் மீட் கூட தேவையில்லைங்க. சும்மா அப்படி போகும்போது, ஏர்போர்ட்டுக்கு ஷூட்டிங் போகும்போது நின்று நீ கேளு, இல்லைங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இதெல்லாம் சரி வராதுங்க, சரியில்லைங்க, மனசாட்சி 41 பேர் குடல். அவர் மட்டும் கரூர் மறுபடியும் அவர் பேட்டி கூட வேணாங்க, ஒரே ஒரு ட்வீட் ஒண்ணு போதும். மக்களுக்கு சரியான இல்லைன்னு ஒட்டுமொத்த இந்தியாவே நேஷனல் மீடியால இருந்து என்ன ஏஎன்ல ஆரம்பிச்சு இங்க இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய லோக்கல் கேபிள் சேனல் வரைக்கும் விஜய் காரி துப்பானுங்க. பாக்குறியா? நான் மறுபடியும் சொல்றேன், 96 மறுபடியும் கிரியேட் பண்றாதீங்க. 96 மறுபடியும் ரீகிரியேட் பண்ணிராத. இப்படிதான் இந்த வம்பு இழுத்து உட்காந்து உளவுத்துறையை வச்சு ரஜினி ரசிகர்களை வேவு பாக்குறது. எங்களை தொட்டா அவரு சும்மா இருக்க மாட்டாரு, அவரை தொட்டா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இது கடந்த காலத்துல இதுதான் 96 உருவானதுக்கான காரணம். இதுதான் அடிப்படை. அவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா 95ல அந்த தலைவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேரடியாக மோதல் நடந்தது. இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நடந்தது. 91 ஆரம்பிச்சிருச்சு. அது புகஞ்சு ரஜினி ரசிகர்களை தடியடி வச்சு, என்ன சொல்றது, லட்டியை வச்சு படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் தடியடிலாம் பண்ணாங்க. நாங்க எங்க படத்துக்கு பார்க்க போனோம். அந்த இடத்துல தடியடிலாம் பண்ணி ரஜினி ரசிகர் மன்றங்கள் வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாவட்ட செயலர் மாதிரிலாம் மேலாம் கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதை பொறுத்து பார்த்துட்டு தான் கத்தி குத்து வரைக்கும் வந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ரஜினி ரசிகர் மன்றம், ஸ்டாலின் ரஜினி மக்கள் மன்றத்திலும் உறுப்பினர் இருந்திருக்காரு. மக்கள் மன்றத்திலையும் அவர் கட்சி ஆரம்பிக்கிற டைம்ல தலைவர் கூட தான் இருந்தார். இப்ப திமுக இருக்கிறார். என்ன பெரிய தொழிலதிபர் தான். அவர் கத்தி குத்தி வாங்கி படுத்தாரு. விகடன்ல இருக்கு, போய் செய்தி பாருங்க, பேப்பர் நியூஸ் இருக்கு, எடுத்து வேணாலும் கொடுக்குறேன். தலைவர் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தார். என்ன எதுக்கு இது சொல்றேன்னா, இங்க சூழலை தேவையில்லாம உங்களுக்கு எதிரி யாருவோ, உங்களுக்கு யார் அரசியல் எதிரியோ அவங்க கிட்ட மட்டும் மோதணும். திமுக அரசியல் எதிரியா முடிஞ்சா அவங்கள்ட்ட மோது, இல்ல அதிமுக அரசியல் எதிரியா முடிஞ்சா அவங்கள்ட்ட மோது, இல்ல மத்த கட்சியா நீ அவங்கள்ட்ட மோது. தேவையில்லாம அப்படியே தலை மட்டும் இந்த பக்கம் திரும்பினுச்சுன்னு வச்சுக்க, ரஜினி பக்கம், அப்புறம் அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா அடிக்கிற பொறி மாதிரி. இல்ல, ஒரு ட்வீட் போட்டதுக்கு கரூர்ல
முடிஞ்ச ஒண்ணு எலெக்ஷன் முடிஞ்ச சொல்லிடுறேன். 2 வருஷம் கழிச்சு இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குதா இல்லையா முட்டும் பாரு. இங்க நசுக்குதா டிஎம்கே நசுக்குதா இல்லையா? அவனுக்கு சாதாரணமா நினைக்கிற தொட்டுட்ட பேசிட்ட அவன் எலெக்ஷன் ஓட்டுக்காக அமைதியா இருக்கான். எலெக்ஷன் முடியட்டும், அங்கிருந்து நீ 1 வருஷம் 1.5 வருஷம் உன் கட்சி துப்புநூறா உடையல. அவ்வளவு பெரிய டிசிப்ளினான கமல் ஃபேன்ஸே அதெல்லாம் பேத்து வந்து எடுத்துருவானுங்க, எனக்கு அந்த வயல் டவுட் எல்லாம் விடுறாங்க. கிடையாது. அதெல்லாம் அவன் விஜய் 1.5 கட்சி வருஷம் எல்லாம் 1 வருஷம் கழிச்சு அவன் அந்த இல்ல இல்ல, நாய் அடைச்சு அதெல்லாம் இருந்துட்டானா திமுக விட்டுருவாங்க. அதிமுக விஜய் கட்சியில செங்கல் பேத்து எடுத்துருவானுங்க. அதெல்லாம் எனக்கு டவுட் கிடையாது. எனக்கு என்னன்னா, இவன் மேல வழக்கு பதிவு பண்ணணும். அதாவது இவன் மேல எஃப்ஐஆர் போடணும். இவன் ஆதவ அர்ஜுனா, இவன் புஷி ஆனந்த், முக்கியமா விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அவன் வாயில எஃப்ஐஆர் ஒன்று வந்திருக்குமா, ஒரு பயம் வரும்ல. பயத்தை கொடுக்கணுங்க, பயத்தை கொடுக்கணும். எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற அந்த 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 டெக்னிக்கை கொடுக்க கூடாது. அது கொடுக்க கூடாது. இது என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன், என்னமோ நம்ம தான் பெரிய வெங்காயம், தமிழ்நாட்டில் நம்ம தான் பெரிய புடுங்கி அப்படியே ஆட்டி கிழிச்சிருவோம். ஏண்டா செத்தவன் 41 பேர் குடும்பத்துல 1000க்குள்ள அதுக்குள்ள கூத்தியால வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். உன்னால என்னடா புடுங்க முடியும்? ஏண்டா கபிலா, ஆம்பளையா இருந்தா உன்னால என்ன புடுங்க முடியும்? அவ்வளவு பெரிய ஆளா நீ? எலெக்ஷன் வரும், மண்டையில இருக்கிற தோப்பா முடிய சேர்த்து புடுங்குறோம்டா. எலெக்ஷன் வரும், விஜய் மண்டையில இருக்கிற தோப்பா முடிய சேர்த்து புடுங்குறோம். அப்ப பாரு, டிவிக்கு சீஃப்னா வந்துருக்கான் அவன் தான். டேய், அவரு புடுங்க தான் உன் அண்ணன் வந்து எதை கெட்ட உக்காந்து எல்லாருக்கும் தெரியும். மூட்டு கம்முன்னு இருக்கும் நேரம். எப்படி எப்படியா எங்கள் தலைவர், என் தலைவர் நீ என்ன பெரிய ஆளா? உனக்கு ஸ்பேஸ் ஆள் ஒன்னும் பெரிய ஆளா? தில்லா இருந்தா களத்துல போய் எதிரா, நீ ஆம்பளையா இருந்தா கரூர்ல போய் களத்துல ஆல்ரெடி நாங்க களத்துல தானே இருக்கோம். திர்ஷா மடியில இருந்து ஏஞ்சி வெளில வர சொல்றான் அவனை. நீ பர்சனல் லைஃப்ல போகாதடா. ஆம்பளையா இருந்தா உண்மையான இது பொது வாழ்க்கையில என்ன போற? என்னடா இது சிங்சாங் படத்துல வர மாதிரி உட்காந்து பேசிட்டு நீ நடத்திட்டு இருக்க, நீ பேஸ் போட்டு பேசுறதுனால நீ பெரிய ஆள் நடத்திட்டு இருக்க. நீ கழிச்சட ஆம்பளையா இருந்தா களத்துல போய் இருக்கணும்டா. களத்துல போய் சாலைகுரு ஒரு நிமிஷம் இருங்க, சாலைகுரு ஒரு நிமிஷம் இருங்க. டேய் டிவி கேச்சு மைக் ஆன் பண்ணு. இருங்க சாலைகுரு, சாலைகுரு அவசரப்படாதீங்க, இருங்க இருங்க சாலைகுரு, வர சொல்லி என்ன மாதிரி நல்லது பண்ணிருக்காங்க. சாலைகுரு, சாலைகுரு இருங்க, சாலைகுரு இருங்க. வண்டி மேல 40 பேருக்கு கொள்றது பேர் காலம் கிடையாது. சாலைகுரு கேக்குதா? காலம். சாலைகுரு கேக்குதா? இருங்க. டேய் தம்பி, டேய் விஜய் ஃபேனு, சாரி கள்ளக்காதல் ஃபேனு, டேய் கள்ளக்காதலா இவனுக்கு பேசுறாங்க படத்துல சிஎம் ஜனநாயகம். கள்ளக்காதலா கள்ளக்காதலா ட்விட்டர்ல ஒரு முகமுடி போட்டுட்டு வந்து ஆம்பளை தானே இல்ல இதெல்லாம். நான் யாருன்னு போய் விஜய் கிட்ட போய் கேக்குறா. தமிழ்நாட்டுக்காக நீ என்ன பண்ணிருக்க சொல்லு? முகமுடி இல்லாம டேய் தம்பி, உங்க ரேஞ்சுக்கு என் தலைவன் எல்லாம் தேவையில்ல, என் தலைவன் ரசிகனே போதும். விஜய் நானே போதும், விஜய் ரசிகன் நானே போதும்டா. நீ எப்படின்னா விஜய் எதிர்க்கணுங்கிற நீ பேசிட்டு இருக்க. விஜய் எதிர்க்கிறதுலாம் என் மைண்ட் செட்டே இல்ல. தம்பி விஜய் எதிர்க்கிறதுலாம் என் மைண்ட் செட்டே இல்ல. விஜய போட்டு ஓக்குறதுதான் என் மைண்ட் செட்டு. அவ்வளவு கேவலமானவன்டா நீ. உன்னோட கேரக்டரே இப்படிதான். அவன் மட்டும் இல்லடா, அவன் மட்டும் உட்காந்து இன்னொரு பொம்பளைய மாங்காய் கடிக்க வைக்கலாம், நான் அவனை மாங்காய் கடிக்க வைக்க கூடாதா? ப்ரூஃப் இருந்தா ப்ரூஃப் எடுத்து போடுறா ஃபர்ஸ்ட். என்னது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் போடு. அவங்க ஏண்டா கல்யாணத்துல ஏண்டா சரி இல்லடா இல்ல பொய்யன்னா ஏண்டா விஜய் டேய் பொய்யன்னா ஏண்டா விஜயும் ஏண்டா விஜயும் திருஷாவும் மறுக்கல? பார்த்திப தான் கழுவி ஊத்துனாப்ல. அவர்தான் பதில் கொடுத்தாது. பார்த்திப கழுவி ஊத்தும்போது இது கண்டனா யார் கத்துனா? உன் சித்தி தானே. யாரு கத்துனா? உன் சித்தி தானே கத்துனுச்சு.
பெண்களுக்கு பொம்பளை அரசியல் பண்றதுன்னா கேவலமான அரசியல் நியாயமா கேக்குறேன். நீ ஒரு தனி மனிதனாக நீ என்னடா பண்ணிருக்க தமிழ்நாட்டுக்கு சொல்லு. நான் என்ன பண்ணல? என்னால 41 பேர் சாவலடா. நீ எல்லாம் என் தலைவன் கால் தூசு கீடாவியாடா? என்னடி இங்க பண்றா டேய். சாலைகுரு இருங்களாங்க. சும்மா ஏதோ ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு கதறிட்டு இருக்கு. சாலைகுரு இருங்களாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஏங்க இருங்களாங்க. ரொம்ப நேரம் பேசுனீங்களா? இருங்க. டேய் தம்பி, டேய் டிவி கேச்சு, டேய் கள்ளக்காதலா, சொல்லுங்க. நீ என்ன கேட்ட? நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நான் உபத்திரம் செய்யலடா தமிழ்நாடு. நீ என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேட்கல. நீ கபிலன்னு ஒரு மனுஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்க அதான் நான் கேக்குறேன். என்னால 41 பேர் சாவல. என்னால சரி சொல்றேன் கேளு. சரி என்ன பண்ணிருக்கீங்க கேளு. சரி என்ன பண்ணிருக்கீங்க கேளுடா. தமிழ்நாட்டுக்கு பண்ற நல்லதுதான்டா. நான் வந்து மியூட் போட்டேன்னா சாலைகுரு ஒரு நிமிஷம் கேளுங்க. சாலைகுரு டேய், நான் மியூட் போட்டேன்னா ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் மைக் ஆஃப். இந்த மேல ஜிப்சி ரெட் டிராகன் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஏன் இருங்க, ஒரே ஒரு பீஸ் அழகா கிடைச்சிருக்கு, இருங்க நான் செஞ்சு விட்டு தான் அனுப்புவேன், அவசரப்படாதீங்க. டேய் டிகே சீஃப் மைக் ஆன் பண்ற. இதெல்லாம் வந்து கோலத்தானம்டா. நீதான் ஏதோ பெரிய ஸ்பேஸ் போட்டு இந்த மாதிரி டிவி கெடுச்சுள்ள பேசினா நீ ஏதோ பெரிய தியாகி மாதிரி நீ ஏதோ ஒரு மாசம் உணர்ந்துட்டு இருக்க சரியா? ஆனா நீ ஒரு மென்டல்டா, ஒரு மென்டல். சரி இப்ப நான் பேசட்டுமா? சரி இப்ப நான் பேசட்டுமா? கதறு மைக்ல இருக்கணும், ஓடக்கூடாது ஓடுகளித்தனமா. உன் அண்ணன் கள்ளக்காதல் இல்லன்னா நீ ஓடக்கூடாது, இங்கே இருக்கணும். டேய் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவரோட பர்சனல் லைஃப் போகாம அவரோட பொது வாழ்க்கையை பத்தி பேசுறா. அவனுக்கு ஏதா லைஃப், அவனுக்கு ஏதா லைஃப், அவனுக்கு ஏதா வாழ்க்கை, அதுல பர்சனல் வேறையா மயிறு? ஏண்டா பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கு இல்ல, பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கு இல்ல, புள்ளைய வச்சு வாழ, புள்ளைய காப்பாத்த வக்கு இல்லவன், காப்பாத்த முடியாதவன் எப்ப தமிழ்நாட்டை காப்பாத்துவான்? நான் ஒண்ணு கேக்குறேன், இங்க பாரு, நீ ரஜினி தொட்டு இல்ல இன்னைக்கு நான் கேக்குறேன், கம்பேரிசன் வச்சிருல வாத்தா, நான் கம்பேரிசன் நான் வைக்கிறேன்டா. என் தலைவன் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ நில்லு, என் தலைவன் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழுறாப்புல, என்ன புரியுதா? நான் ரஜினி அண்ணா கூட சண்டை போடுறதுக்கு நான் வரல சரியா? நாங்க ஃபேன்ஸ் கிடையாதுடா, இங்க பாரு பிச்சிரும் பிச்சு ஓடக்கூடாது. இங்க பாரு ரஜினியே தொட்டுச்சு, மன வலிமை, மன உறுதி, வரையறா மன உறுதி பத்தி, கட்ஸ பத்தி பேசுறான். நான் என்ன கேக்குறேன், கரூர்ல இருந்து ஓடும் போது எங்கடா போச்சு உன் கட்ஸ்? அது நீ தமிழ்நாடு காவல்துறை தான் கேட்கணும் சரியா? அவன் இழுத்துட்டு ஓடுறான், அவன் யாரு கூட எல்லாம் இழுத்துட்டு ஓடுறான் நான் கேட்கல. காலு பட்டெக்ஸ்ல படுற அளவுக்கு ஓடுனானு நான் கேக்குறது நியாயமா இல்லையா? ரஜினி மக்கள் மன்றம் மூலமா இங்க ஒரு இங்க பாரு பேச விட்டு பேசணும், இல்ல மியூட் போடுவேன், பிச்சிரும் பிச்சு. நீ யாரு கூட படுத்து புள்ள பெத்தலாம் நான் கேட்கல. நான் என்ன கேக்குறேன், ரஜினி மக்கள் மன்றம் இங்க செஞ்ச உதவியாவது இது வரைக்கும் உன் அண்ணன் உன் கட்சிக்காரன் செஞ்சிருக்கிறானா? நான் சொல்றேன், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாலம் கட்டி கொடுத்துருக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறோம், அரசு பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்கோம். புதுப்பிக்கணும் சும்மா இல்லடா, பாத்ரூம்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து உள்ள எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு ஓகேவா? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து, இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து, சென்னையில இதே மாதிரி 2019-20 திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 600 தண்ணி வண்டி எடுத்துட்டு வந்து சென்னை வட சென்னையில இருந்து முழுக்க ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறோம். கோவிட் நேரத்துல காய்கறிகள் வீடு தேடி போய் கொடுத்துருக்கிறோம். வெறும் காய்கறி கிடையாது, பருப்பு, அரிசி, மளிகை ஜாமான் எல்லாத்துலயும். சாதாரணமா இல்ல, இருங்க சொல்ல விடுங்க, இருங்களாங்க, ஏங்க என்ன டென்ஷன் ஏத்துறீங்க? இருங்களாங்க. டேய் நீ மைக் ஆன் பண்ற, டேய் தம்பி டிவிக்கு, டேய் கள்ளக்காதலா மைக் ஆன் பண்ற. நரிக்குறவர் குடியிருப்புல இருந்து ஆரம்பிச்சு என்ன இங்க அபார்ட்மெண்ட்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்காங்க. செஞ்சேன்னு கேட்ட வக்கால ஒளி நான் சொல்றத கேக்குறப்ப நீ, நாங்க செஞ்ச 3 வருஷத்துல நாங்க செஞ்சது என்ன, வேதாரண்யம் பகுதியில கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல உட்காந்து செலவு பண்ணி, அங்க சரி 1 கோடிக்கு மேல செலவு பண்ணி 3 மாவட்ட தலைவர் அந்த ஏரியால விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேர்ல போய் தங்கி
உதவி பண்ணாங்க. இன்னும் லிஸ்ட் இருக்குடி, இன்னும் லிஸ்ட் நிறைய இருக்கு. என்ன தனிப்பட்ட இன்ன வரைக்கும் அரசியல்ல என் தலைவன் இல்ல, லதாமாவும் அரசியல்ல கிடையாது, சரியா? ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு இயக்கம் ஒண்ணு நடத்தி அதுக்கு குழந்தைகளுக்கு காப்பகம் சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு சொல்லிட்டு, எங்கெங்கெல்லாம் குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவைப்படுற உதவி, பண உதவி, படிப்பு உதவி, நிதி உதவி, மருத்துவ உதவி எல்லாமே அந்த அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. இது தெரியுமா உனக்கு? சத்தமே இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க, தெரியுமாடா உனக்கு? நேத்து ஒரு வீடியோ வந்துச்சு, விவசாயிகளுக்கு செஞ்ச ஒரு வீடியோ வந்துச்சு, அது தெரியுமா உனக்கு? எங்கேயாச்சும் டிவி சேனல்ல பாத்தியா நீ? ஒரு இழவும் உனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுக எதிரி, அதிமுக அடிமை, இத சொல்லியே அரசியல் பொழப்பு நடத்துற பிச்சைக்கார நாய் நீங்க. பிச்சைக்கார கூட்டம் நீங்களாம். டிவிக்கு எல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா பிச்சைக்கார கூட்டம் நீங்களாம். இந்த மாதிரி பிச்சைக்கார கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்களாம் ரஜினியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதி புண்டையே கிடையாது. ஆதவர்ஜனா மட்டும் இல்லடா, ஆதவர்ஜனா அப்பனுக்கு அப்பன் இருப்பான்ல, தாத்தனுக்கு தாத்தா இருப்பான்ல, விஜயோட அப்பனுக்கு அப்பன், தாத்தனுக்கு தாத்தா, வம்சத்தையே ரஜினி பத்தி பேசுறது தகுதி புண்டையே கிடையாது. நீங்களாம் ரஜினி பத்தி பேசுறீங்களாடா? ஏன்டா கட்ச பத்தி யாரெல்லாம் நாட்டுல பேசணும்? ஒரு விவசாயம் ஏறே இல்லையா? என்னடா செஞ்சிருக்கிறான் தைரியமா? உன் கட்ச நான் பாப்போமா? அம்மா அவர்களே மைக்கன் பண்ண, டேய் 500 ரூபா கொடுத்தாரு. கலக்காதடா, மைக்கன் பண்ணு. 500 ரூபா அம்மா அவர்களே, கூட்டணி பங்கு, ஆட்சியில் பங்கு, கூட்டணி பங்குன்னு பிச்சை எடுத்து கேவலமா பிச்சை எடுத்து நாயிடா நீங்களா. அம்மா அவர்களே, நீங்க வந்து எப்படி ஏன்டா ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ண துப்பு இல்ல? தலைவா படத்துக்கு போய் ஜெயலலிதா அந்த அம்மா காலை போய் நக்குனீங்க, கொடநாட்டுல போய் 8 மணி நேரம் கேட்ல வாட்ச்மேனா நின்னீங்க, வெக்கமா இல்ல? நீங்களாம் கட்ச பத்தி பேசுறீங்களா? எச்சக்கலைங்களா? எல்லாரும் பேசினாங்கடா ஜனநாயகனுக்கு. ஸ்டாலின் முதல் கொண்டு உங்க அண்ணன் ஏன்டா பேசுத? மோடி பிஜேபின்னு வாயை தந்து சொல்ல சொல்லலாம்டா தைரியம்டா. தன்னோட படத்துக்கு சூப்பர் ஸ்டார் வந்தே ஆகணும்னு கூட்டு அழுது, அப்பயும் கூட அழுது அந்த படத்துக்கு வந்து இது அடிச்சது. அது என்னங்க? அது என்னங்க? போஸ்டர் அடிச்சு இன்னி வரைக்கும் பிரியமுடன்ற படத்தோட போஸ்டர் என்ன சொல்லு வைப்போம்? லவ் டுடே படத்தோட போஸ்டர் என்ன ப்ரமோஷன் பண்ணீங்க? ரஜினி வந்து அந்த போஸ்டர் கொடுத்தாரா கையில, இன்னி வரைக்கும் ஐஎம்டிபில போனா அதான்டா போஸ்டர். நீங்க போய் தட்டி பாருங்க. ரஜினி என்ன பண்ணாருன்னு கேக்குற, நீ என்ன பண்ண? கபிலங்கிற கபில என்ன பண்ணான்? அத பத்தி பேசுற. ரஜினி நிறைய பண்ணிருக்காரு, சூர்யா நிறைய பண்ணானா? நான் சொல்றேன், கபில என்ன பண்ணானா, விஜய்க்கு XY பிரிவு பாதுகாப்பு வாங்கி கொடுத்தான். நீ சொல்றங்காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பைத்தியக்காரங்களா? 7 ரூபாயில கள்ளக்கதலா 7 ரூபாயில முடிச்சேன்டா. ஒரு முட்டை 7 ரூபா, 6 ரூபா 50 காசு, 6 ரூபா 50 காசுல முடிச்சேன்டா அவனுக்கு. நீங்க காரணம் இல்லையா? அப்ப வேற என்ன காரணம் கேளுங்க, காரணத்தை சொல்லுங்க அவனை. டே கபிலா, பிக் ஃபக்ஸ் மால்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா உனக்கு? அது ப்ராவப் பிக் ஃபக்ஸ் மாலும்பாங்க. ஏதோ நீ ஏதோ பெரிய புளிச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்க, சரியா? இல்ல கபிலம் ப்ரோ ஒரு நிமிஷம். நீ தானே ஏதோ பெரிய வந்து விஜயோட எதிரிமா நினைச்சிட்டு இருக்க தம்பி. தம்பி கொஞ்சம் தூரமா போய் விளையாடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிடா, ஒரு நிமிஷம் சொல்றேன். கபிலன் என்ன பண்ணாரு? அப்பா ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. நீ ஃபர்ஸ்ட் களத்துல போய் விளையாடு கபிலா. இங்க பாருங்க, எனக்கு இருடா தம்பி, மிரட்ட வந்திருக்கேன் என்ன? சரி மிரட்டு, மொசகுட்டி மிரட்ட வந்திருக்கான். மிரட்ட இருங்க, ஒரு 5 பஞ்ச் டயலாக் இருக்கு கபிலன் சொல்லி. சரி பேசிட்டோம், சொல்றா. அதுக்கப்புறம் மொசகுட்டி நீங்க பேசுங்க. டேய் சொல்றா, பஞ்ச் டயலாக் சொல்றா. டேய் கள்ளக்காதலா, நிறைய உன்னை விட பெரிய பெரிய நீ வந்து ஒரு புள்ள பூச்சிதான், உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். நீதான் நினைச்சிட்டு ஏதோ சட்ட கவர்மெண்ட் பேசி வந்து ஜெட் பிளஸ், அது கவர்மெண்டோட கடமைடா. அது யாருக்கு த்ரெட் வந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அதோட கடமை. நீ ஒரு புள்ள பூச்சி. எனக்கு தான் பக்கத்து வீட்டுக்கார மிரட்டுறாங்க, பாதுகாப்பு வாய்ந்தாங்கடா கவர்மெண்ட் கிட்ட கேட்டு. அதுக்கு பக்கம் நீங்க கட்சி ஆரம்பிச்சு தலைவனாங்க, இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவனா தான் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? டேய் ஏதோ 4 பர்சன்டேஜ் சொல்லி மிரட்டுறேன், சொல்றா, வெயிட் பண்றேன். இல்ல கபிலா, நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ நான் தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நீ களத்துல போய் மோதுடா. களத்துல போய் விஜய் கூட அந்த மாதிரி மோதுடா. ஆம்பளடா நீ பொட்டடா. கபிலனை விடு, உன் தலைவனை முதல்ல களத்துக்கு போக சொல்லு. எந்த தொகுதிக்கு போறாரு? களத்துலதான் இருக்கான். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணட்டா, அப்புறம் பாப்பீங்க. ஒருத்தர் ட்விட்டர்லயே அறிக்கையா விடுறானே, அவன் என்ன பண்ணலாம்?
கட்சி ஆரம்பிச்சு எந்த களத்துல இருக்கான் சொல்றா? திண்டுக்கல் களத்துல இருக்கானா? இப்ப என் தொகுதியில களத்துல இருக்கானா? பேச வரல. அவனுக்கு பதிலடி கொடுக்கதான் வந்தேன். டெய்லி ஸ்பேஸ் போட்டு பதிலடி. அப்பா சாமி, எனக்கு கையில தொடல நடுங்கிடுச்சுடா. அப்பா சாமி, எப்பா கவிதா ஆட்சி ஐடி இருக்கான்னு பாரு. ஜூன் மந்த்க்கு அப்புறம் ஐடி இருக்கான்னு பாரு. அப்புறமா ஏன் இப்ப என்ன பண்ண போற? இப்ப நான் வேலை போறியா ஐடியே? இல்ல அப்ப உங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதே கபிலர் அடியை க்ளோஸ் பண்ணதானா? அந்த அளவு வத்தெல்லாம் கிடையாது. அவ்வளவு எல்லாம் சீன் இல்லைங்க. நாயே நீதான் நாயே இப்ப சொன்ன நாயே. போடு இங்க ஸ்பேஸ்ல வந்துட்டு தம்பி ஓரமா விளையாடுனா நீ தானே வந்த கொஞ்சம் ஸ்பேஸுக்கு. ஒருத்தனை எதிர்த்து அவன் தலைவன்டா. காப்பி அடிப்பீங்க. சுயமா ஒண்ணு சொல்லுங்கடா. ரொம்ப வருத்தமா இருக்கு. சரியா, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ உயிரோடு இருப்பியா இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவியா? அதான் ஒரு வருத்தமா இருக்கு. கிளி விடுங்கடா. அவன் பாரு தூக்கத்துல இருக்கிறான். கிள்ளுங்கடா. எல்லாத்தையும் பாத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. பயத்துல சிரிக்காதடா. ஏய் தம்பி, நீ முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பா தம்பி. உனக்கு ரொம்ப தேவைப்படும். மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஊரு காட்டுமர் கோயில் வத்தா தில்லு இருந்தா வாடா வர சொல்ற. வருவாங்கண்ணா. முடிஞ்சா ஊருக்குள்ள காலடி எடுத்து வைடா. வாடா ஊருக்குள்ள ஒரு டம்மி பாவா. டம்மிய பார்த்துதான்டா இந்த டம்மிய பார்த்துடா உன் மம்மி முத கொண்டு எல்லாம் பயந்தாங்க. அப்படியா? அப்படி நீ தான் நீயா ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு எவன்டா கேட்டது சொல்ற? எனக்கு ஒத்த முட்டை 6 ரூபா 50 காசு. 6 ரூபா 50 காசுல அவன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன். விஜய் ஃபேன்ஸ் எல்லா கண்ணிலையும் பயத்தை பார்த்தேன். 6 ரூபா 50 காசு ஒத்த முட்டை. அதுவும் நல்ல முட்டை கிடையாது. அதுவும் நல்ல முட்டை கிடையாது. அழுகுன முட்டைடா. அதுவும் அழுகுன முட்டையில பயத்தை பார்த்தேன்டா அவன் கண்ணுல. ஏண்டா உங்க ரேஞ்சுக்கெல்லாம் ரஜினி தேவைப்படுதா? பிச்சிரம் வச்சு ரஜினி அவரு எதிர்க்கிறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிக்கல. சரியா, நீதான் நினைச்சிட்டு இருக்க. உன்னை யாரோ மண்டையில பூ வச்சிருக்காங்கடா. நான் தான் விஜயோட இல்ல, நான் தான் விஜயோட மிகப்பெரிய நம்ப. அப்புறம் என்ன மயிருக்கு ரஜினி ஜிப்பு கிட்ட நீங்க போனாரா? ஆதவ அர்ச்சனா பக்கால வழி பதில் சொல்றா புறம்போக்கு. என்ன மயிருக்கு ரஜினி ஜிப்பு கிட்ட போனா இன்னைக்கு ஆதவ அர்ச்சனா? ஏண்டா ஒண்ணே திமுக ஜிப்பு கிட்ட போறீங்க. ஒண்ணு திமுக ஜிப்பு கிட்ட போறீங்க, இல்லன்னா அதிமுக ஜிப்பு கிட்ட போறீங்க, இல்லன்னா அங்க காங்கிரஸ் ஜிப்பு கிட்ட போறீங்க, இல்லன்னா வழக்கம் போல சுத்தி கித்தி வந்து இங்க ரஜினி ஜிப்பு இல்லன்னா அஜித் ஜிப்பு. அவன் பிலிக்ஸ் நடனா அஜித் ஜிப்பு கிட்ட போனான். நீங்க